அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நண்பா, இந்த வீடியோவில் நாம் 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில பேருக்கு கேமிங் மட்டுமே இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சில பேர் கேமிங்கும் நல்லா இருந்தால் பரவாயில்ல, கேமராஸுமே நான் ஓரளவுக்கு எடுப்பேன், ஸோ கேமிங் கேமரா ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்க மாதிரியான மொபைல் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சில பேர் கேமிங் அண்டு டிஸ்பிளே அண்டு கேமராஸ் மூணுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான எல்லா மொபைல்ஸுமே நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. உங்களுக்கு தேவையான மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு முழுமையாக புரியும். ஓகே நண்பா, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். Number 5. ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா பிளேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு ஹைலைட்டான விஷயம், இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளவே கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே வேறு நமக்கு கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. ஸோ ஒரு தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் 15,000 பார்க்கும்போது. பட் பிரைட்னஸ் ஆகட்டும், அந்த கலர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஆகட்டும், மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறதால இந்த காம்ப்ரமைஸை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் கேமரான்னு வரும்போது 64+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது இமேஜஸ் ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்தது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fpஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 6300 என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி டே டு டே டாஸ்க் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஹேண்டில் பண்ணிவிடும். ஸோ அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் அவங்க சொல்லலை. மேபி Android 15 வரைக்கும் தான் வரும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இது மட்டும் ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே எந்த வித குறையும் வைக்கல. பட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இங்கே எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சருமே இல்லை நண்பா. 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை, SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இல்லை. 4GB 128GB வேரியன்ட் 15,000 சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ 15,000 ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் தேடுறீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு ப்ரீமியமான மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது, பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லி பார்க்கும்போது செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. Number 4. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G64 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.65 inches IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ் இருக்குது. 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ் பற்றி பார்க்கும்போது 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர், 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OIS இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் எடுக்க முடியும். பட் எங்கள் வீடியோக்கு OIS சப்போர்ட் இல்லை, ஒன்லி ஃபோட்டோகிராஃபிக் மட்டும்தான் OIS இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நைட் ஃபோட்டோகிராஃபி மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. ஸோ கேமராவுமே ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. MediaTek Dimensity 7025 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. 6000 mAh பேட்டரி இருக்குது. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் லாஸ்டிங்கான பேட்டரியை நம்ம எதிர்பார்க்கலாம். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இருக்குது அண்ட் டால்பி அட்மாஸுமே கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியன்ட் கிட்டத்தட்ட 15,000 சேல் ஆகிட்டு இருக்குது. 15,000 இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட கேமராவை சொல்லலாம் அண்ட் பேட்டரியை சொல்லலாம், மோட்டோவோட க்ளீனான UIயை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வேணும். பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல, அண்டு டிஸ்பிளே AMOLED இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் Moto G64 கன்சிடர் பண்ணலாம். Number 3. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P1 தான். இந்த மொபைலில் நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ தாறுமாறான டிஸ்பிளே நமக்கு கிடைக்குது. இங்கே 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இங்கே நமக்கு வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் 4K வீடியோ 30 fpஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். நிறைய மொபைலில் ஒன்று வைட் ஆங்கிள் இருக்குது, இல்லை 4K இருக்குது. ஸோ இங்கே 4K மட்டும் கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fpஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 14 இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7050 என்ற நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க.
10 5G பேண்டுக்கும் மேலேயே நமக்கு சப்போர்ட் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது, ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டுமே நமக்கு தந்திருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் 16,000 சேல் ஆகிட்டு இருக்குது. நம்ம பட்ஜெட்டை விட ஒரு ₹1000 எக்ஸ்ட்ரா தான் போகுது. AMOLED டிஸ்பிளேவோட நிறைய பேர் மொபைல் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அப்படி எதிர்பார்க்குறவங்க ஒரு ₹1000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆர் வெயிட் பண்ணி நீங்கள் ஆஃபர் டைமில் வாங்கிக்கலாம். 15Kக்குள்ளவே கிடைக்கும். இந்த மொபைல் மட்டும் நம்மளோட லிஸ்ட்லேருந்து ஒரு ₹1000 எக்ஸ்ட்ரா போகும். ஸோ அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க. இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ், இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமராவை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம், அண்ட் பெர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லைனாலும் வைட் ஆங்கிள் இன்க்ளூட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவுமே இல்லை நண்பா. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேவான்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Number 1. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9X தான். இந்த மொபைல் நமக்கு 6.72 inches Full HD ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஒரு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட டிஸ்பிளே கிடைக்குது. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். வெறும் 8 MP செல்ஃபி கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ செல்ஃபி கேமரா எங்கள் 16 MP கொடுக்காதது ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். Android 14 இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 1 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் இந்த பட்ஜெட்டில் தாறுமாறாகவே இருக்கும். 7 5G பேண்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி இங்கே லாங் லாஸ்டிங்காக இருக்க போது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5 mm ஆடியோ ஜாக் அண்ட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் நமக்கு தந்திருக்காங்க. 4GB 128GB வேரியன்ட் 13,000 சேல் ஆகிட்டு இருக்குது. அண்ட் Vivo T3Xன்னு ஒரு மொபைல் இருக்குது, அது 14,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ iQOO பிடிக்காதவங்க Vivo கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ் அண்டு கேமராஸை சொல்லலாம். பேட்டரி சார்ஜிங்குமே பெட்டராகவே தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் முன்னவே சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரா தேவையில்லை. மற்றபடி ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும், நல்ல பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா iQOO Z9X ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். Number 2. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMF Phone 1 தான். இந்த மொபைல் நமக்கு 6.67 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ தரமான டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது எக்ஸ்ட்ரா பாசிட்டிவான விஷயம். டிசைன்னு பார்க்கும்போது வேறு லெவலான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு இது பிடிக்காமல் போகலாம், பட் பிடிச்சிருக்கவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். டீசெண்டான செல்ஃபி கேமரா செட்டப்புமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. Android 14 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் பெட்டராகவே இருக்கும். அண்ட் 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு நத்திங் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே 3.5 mm ஆடியோ ஜாக் இல்லை, பட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 16,000 சேல் ஆகிட்டு இருக்குது. அந்த ₹1000 எக்ஸ்ட்ரா நத்திங்கோட பிராண்ட் வேல்யூக்காகவும் அந்த டிசைனுக்காகவும் தான். சப்போஸ் 16,000 உங்கள் பட்ஜெட் இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா 15,000 கிடைக்கும். அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதனோட பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளேவை சொல்லலாம், டிசைனை சொல்லலாம், கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நத்திங்ன்றதால பாக்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஃபோனே 16,000 வருது அண்ட் சார்ஜர் வேறு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ₹1,000 வரும். ஸோ 17,000 ஸ்பெண்ட் பண்ணி இந்த மொபைலை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த நத்திங்கோட டிசைன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும். ஓகே நண்பா, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. பட்ஜெட் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்.